உங்க அம்மா எதையும் வெளியில காட்டிக்காம கம்முன்னு இருக்கிறதால அவளுக்கு வழியே இல்லைன்னு நினைச்சிட்டியா? அவ அப்படித்தான்டா, எதையும் வெளியில சொல்லிக்க மாட்டா. அவளுக்குன்னு எந்த ஆசையும் இல்லையான்னு. உங்களுக்காக தாண்டா அவ ஆசையெல்லாம் அவளே குழி தோண்டி புதைச்சிட்டா. எதையும் வெளில சொல்லிக்க மாட்டா. நீங்க வாழ்க்கையில எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா வரணும்னு அவ கனவையெல்லாம் எப்பவோ மூட்டை கட்டி பரன் மேல வச்சுட்டா. அவளுக்கும் மனுஷ ஜென்மம் தானே, சில நேரம் உட்காந்து வாய் விட்டு அழணும்னு தோணும். ஆனா அதை நீங்க பாத்துட்டா உங்க முகம் வாடிடுமேன்னு சமயக்கட்டுல வெங்காயம் வெட்டுற சாக்குலையோ அந்த தாளிக்கிற புகையோட புகையாவோ அவ கண்ணீரையும் கலந்து தொடச்சுக்குவா. உங்களுக்கு அதெல்லாம் எங்கடா தெரிய போகுது? அவ சில சமயம் உங்ககிட்ட கடுகடுன்னு பேசுறா, திட்டுறான்னு அவ மேல கோவிச்சுக்காதப்பா. அது கோபம் இல்லடா, அவளுக்குள்ள இருக்க பயம். இந்த பாழாய் போன உலகம் தன் பிள்ளைய எங்கே கஷ்டப்படுத்திருமோங்கிற ஒரு தாயோட தவிப்பு அது. அவ அப்படித்தான் கத்துவா, ஆனா மனசுக்குள்ள உன்னை நினைச்சு உருகி போவா. எல்லாரும் உங்க அம்மா ரொம்ப தைரியமானவ, கல்லு மாதிரி இருப்பான்னு சொல்றீங்க. அவ ஒன்னும் பிறக்கும் போதே இரும்பு மனுஷி கிடையாதுப்பா. நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து